எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது நண்பர்களே. அது என்னமோ தெரியல, நம்ம சேனல்ல நிறைய பேர் நல்ல நல்ல விஷயமா எப்படி ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டில் மாசமான 3000 ரூபாய் போடுறேன், அது போக கோல்டுல மாசமான 2 கிராம் வாங்குறேன் அப்படின்றாரு. 1 கிராம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 7000 ரூபாய். அப்ப 2 கிராம் வாங்குறாருன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 14000 ரூபாய் அப்படின்றது போடுறாரு. அது போக ஷேர் மார்க்கெட்ல ஸ்விங் ட்ரேடிங், அதாவது ஒரு மாசமான ஒரு 5000 ரூபாய் பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட்டை எடுத்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. நல்ல நல்ல கம்பெனியை வாங்கி வச்சுக்கிறாரு. அது போக கார்பரேட் ஆக்ஷன், குறிப்பா அந்த குறிப்பா தடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ போனஸ் கொடுக்கக்கூடிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அதை வாங்கி வித்து அதுல வர்ற லாபத்தை கொண்டு டாடா மோட்டார் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி கடந்த 3 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்ப போய் எடுத்து பார்த்தா என்னுடைய போர்ட்போலியோல நல்லா இருக்குங்க. ஏங்க அவருடைய 3 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்னுடைய யூடியூப்ல ஷேர் பண்றாருன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு நல்ல மனசு வேணும். இது மாதிரி இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் நல்ல நல்ல விஷயங்களை வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு நல்லா இருக்கு. இப்ப நீங்க மறுபடியும் ஒரு லாபகரமான முயற்சி புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி காமிச்சது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷேரிங் இஸ் கேரிங். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுடைய தளத்துல ரொம்ப தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன் அப்பப்ப பாருங்க, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது நல்ல விஷயம். நல்ல விஷயத்தை நீங்க விதைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அது மோசம் போகாது, என்னைக்காவது ஒரு நாள் உங்களை காப்பாற்றும். இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல் சமீபத்தில் தான் ரிசல்ட் அப்படின்றத கொடுத்திருந்தான். எப்படி ரிசல்ட் கொடுத்திருந்தான்னா வெறும் 1 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமிச்சிருந்தான். அதே சமயம் இந்த மணலி பெட்ரோ கெமிக்கலுடைய ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது கழுது தெரிஞ்சு கட்டெருமான கதையா அது வந்து குறைஞ்சுதான் இருக்கு. இந்த சமயத்துல பெரிய ஆளு இந்த ஷேரை தொடர்ந்து வச்சிருக்காங்களா? ஏன்னா அவங்க தொடர்ந்து வச்சிருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு தொடர்ந்து உள்ள பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எஃப்ஐஎஸ் ஹோல்டிங், டிஎஸ் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பெருவாரியா இல்ல. அதனால என்ன இருக்குன்னா இந்த ஷேர் சப்போர்ட்ல எல்லாம் இருக்கு உண்மைதான். பட் சப்போர்ட்ல இருந்து தூக்கி விடுறதுக்கு பெரிய ஆளுங்க இல்ல. திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய நல்ல நியூஸ் வந்து ஒரு பல்க் டீல் அல்லது பிளாக் டீல் நடந்து இவனை ஒரு 140 ரூபாய் கொண்டு போனா பரவாயில்ல. இப்போதைக்கு இவனுடைய வீழ்ச்சி மட்டும் குறைச்சிருக்கான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விளையாடக்கூடிய பங்காத்தான் நான் இதை பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஷேர்னுடைய பிரைஸ் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லது, இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 80 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் இடையிலேயே இப்படி ஆடிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ்ல போனஸ் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காப்ல. ரொம்ப நன்றி. அந்த டேட்டை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உண்மைதான், 25ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபெயில் ஆயிருன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க போல. அப்படிதான் ஒரு நண்பர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீ பணம் போடுற, பணத்தை வெளியெடுக்கும் போது ஏதாவது நடந்துரும் சொல்லி பயப்படுத்தி விட்டுருவாங்களாட்டிருக்கு. அது என்னன்ற காரணத்தை நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த விதமான பயமும் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கூட சமீபத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்தாங்க. ஒருவேளை எல்லாருமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட்ல இருந்து பணத்தை வெளியெடுக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நாள்ல பணத்தை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பான ரெகுலேட் பண்ண ஒரு மார்க்கெட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. இதுல வந்து என்ன பயம் அப்படின்றது நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த பயம் எதனால வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய விதமா தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் விற்கும் போது என்னென்ன பிரச்சனை வரலாம்னா மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ரிஸ்க் வரலாம். நீங்க பார்த்த என்ஏவி விட அந்த என்ஏவி கம்மியா இருக்கலாம். நேற்று ஒரு என்ஏவி இருக்கு, இன்னைக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நினைச்சிட்டு விற்பீங்க. பட் இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ல அது கொஞ்சம் இறங்கி இருக்கலாம். அல்லது நீங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள அல்லது 1 வருஷத்துக்குள்ள விற்கிறீங்கன்னா அந்த ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது சார்ஜ் பண்ற மாதிரி இருந்தா சார்ஜ் வரும். ஏன்னா அவங்க 1 மாசத்துக்குள்ள வித்தாவோ 1 வருஷத்துக்குள்ள வித்தாவோ 1% 1/2% ஏதாவது ஒரு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஒரு 2 ஷேர் அடுத்த வாரத்துல சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சமீபத்தினுடைய ஸ்விங் வந்து இந்த 2 ஷேர்களையும் மேல் நோக்கி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. சோ பிளஸ் ஒரு 5% ஏறுவானா இல்ல கீழே ஒரு 10% இறங்குவானா அடுத்த 10 நாட்கள்ல அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். விஐபி இண்டஸ்ட்ரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பந்தன் பேங்க்ல இந்த டெக்னிக்கலி இவன் ஒரு மாதிரி மொமெண்டம் எடுத்து போகும்போது ஃபண்டமெண்டல் வந்து இவனுடைய மண்டையிலே குட்டி கீழே இறக்கி விடுற மாதிரியே இருக்கு. பட் இருந்தாலும் தற்சமயத்துக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு மாசமா இவன் சப்போர்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்கள்ல ஒரு 5% அதிகமாவெல்லாம் வேண்டாம், ஒரு 5% ப்ராஃபிட் கொடுக்குறானா இல்ல 10% கீழே இறங்குறானா அடுத்த 10 நாட்கள்ல அப்படின்றது பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
நண்பர்களே, ரெனியூவபிள் எனர்ஜிலாம் எப்பெல்லாம் ஒரு ஸ்டாக் கம்மியா கிடைக்குதோ அப்பெல்லாம் பிடிச்சி வைக்கிறது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எதிர்காலம் ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி தான் போகுது. இங்க பாருங்க, அப்போலோ டயர்னு கூட ஒரு கம்பெனி, அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரீன் இன்ஃப்ரா விண்ட் எனர்ஜி அப்படின்ற கம்பெனில 5% ஸ்டாக் அக்வயர் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த பெய்டு ஃபின்சர்வ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் வந்த ஷேர். பொதுவாகவே சமீபத்தில் ஐபிஓ வந்த ஷேர்கள் எப்பாவது ஒரு லோ ரேட்டுக்கு போகும் பொழுது அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி பார்த்துருக்கோம். எல்ஐசி ஆகட்டும், இந்த கும்பா குட்டியான பேடிஎம் கூட ஒரு மாதிரி கீழே இருந்து மேலே ஏறி வந்து அப்புறம் கீழே போயிட்டான். கார் ட்ரேட் ஆகட்டும், டெலிவரி ஆகட்டும், ஜொமேட்டோ ஆகட்டும், பல்வேறு புதுசா ஐபிஓ வந்த கம்பெனி கீழே போயிட்டு மேலே வந்திருக்கான். அப்ப இந்த பெய்டு ஃபின்சர்வ் வந்து ஏற்கனவே வந்து கீழ இருந்து ஒரு இடம் மேல 32 ரூபா வரைக்கும் போயிருக்கான். மறுபடியும் 20 ரூபாயிலிருந்து ஒரு இடம் 28 ரூபா போயிருக்கான். இப்ப 22 ரூபா இருக்கான். இப்போ ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து ஏற்கனவே ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்டான நியூஸ். அதாவது ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பேஸ் பண்ணி இது மேலே ஏறினா பரவாயில்ல தான். இந்த ஷேர்ல யாராவது பெரிய ஆளுங்க கை வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. எஃப்ஐஸ் மட்டும் சும்மா தம்மா துண்டு போட்டு வச்சு பார்த்திருக்காங்க. நானா இருந்தா இது போன்ற ஸ்டாக் பக்கத்துல போக மாட்டேன். பட் ஏற்கனவே 65% பப்ளிக் ஹோல்டிங் இருக்கு. இந்த ஷேரை யாராவது ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. இங்க பாருங்க, ஒரு நண்பர் நீட்டா பிளான் பண்றாரு. அவர் வந்து ஐடிபிஸ் அப்படின்றது வாங்கலான்னு பிளான் பண்றாரு. அதே மாதிரி கோல்டு பிலீஸ், ஜியோ பினான்ஸ், டாடா மோட்டர்லாம் வாங்கலான்னு பிளான் பண்றாரு. நீங்களும் இதுல வந்து ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கிங்களே அப்படின்ற மாதிரி யதார்த்தமா கூப்பிடுறாப்ல. நம்மளும் யதார்த்தமா போலாமா அப்படின்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட இல்லாத இந்த கோல்டு பீஸ்ல போய் நான் ஏற்கனவே, அதாவது இப்பவே கூட நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன். அதாவது ஏற்கனவே நான் வந்து வாரமானா இந்த நிப்டி பீஸ், பேங்க் பீஸ் அப்படின்றது வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு, ஒரே மாசத்துக்குள்ள ஒரு 1% பக்கம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பிடிச்சி வித்து விட்டுற மாதிரி இருக்கேன். இதுல போய் நான் மிக எளிமையா கோல்டு பீஸ் அப்படின்றது என்னால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கோல்டு பீஸ் அப்படின்றது ஒரு வாரம் பிறந்ததுன்னா ஒரு வாரமானா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வாங்கிட வேண்டியதான். ஒரு 2000 ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு 14 ஷேர் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்குக அப்படின்னு போட்டேன்னா 880 ரூபா வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 16 ஷேர் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு ஏடுன்னு கொடுத்துட்டேன்னா வாரமான திங்கக்கிழமை என்னைக்கு ஒருக்கா வெள்ளிக்கிழமை ஒருக்கா நான் எஸ்ஐபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு போயிடும். அடடா, இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் சொல்றாரு 46 லட்சம் ரூபாய் எனக்கு மார்ச் மாசத்துல லாபம் இருந்ததுங்க. அதாவது 46 லட்சம் ரூபாய் மொத்தமா வச்சிருக்காரு. கடைசியில பார்த்தோம்னா இப்ப 31 லட்சம் ரூபாய் தான் என்னுடைய வேல்யூவா இருக்கு. ஸோ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா ஒரு மாசத்துல இறங்கி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இவர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் 2 வச்சிருக்காப்ல. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆபத்து வராம இருக்கிறதுக்கு எப்படி ஹெட்ஜ் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. இங்க பாருங்க, இது நம்ம டீடைலா சொல்றதுக்கு அப்படின்றது ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து பல ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க. அந்த ஷேர்ஸோட கரண்ட் வேல்யூ 13 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க எப்படி ஹெட்ஜிங் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஒரே ஒரு ஸ்டாக்கா நீங்க வாங்கியிருக்கீங்க, ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு F&O இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க போய் ரிலையன்ஸோட புட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி இல்லாம டைவர்சிஃபைடா ஒவ்வொரு ஸ்டாக்லயும் 50,000 ரூபாய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டாக்கா வாங்கியிருக்கீங்க, 25 ஸ்டாக்கா வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப நம்ம ஒரே ஸ்டாக்ல போய் எப்படி எக்ஸ்போஷர் எடுக்க முடியும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு, அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல நீங்க அதிகமா எக்ஸ்போஷர் எடுத்திருக்குன்னா நிப்டி பேங்க் அப்படின்ற புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இதுவே வந்து ஜென்ரலா இண்டஸ்ட்ரி எல்லா டைவர்சிஃபைடு ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப நிப்டி புட் ஆப்ஷன் வாங்கி பார்க்கலாம். ஒரு 22,000 அப்படின்ற புட் ஆப்ஷன் போய் பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்? ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம சேஃப்டி பண்ணா போதும். ஏன்னா ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருதே. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஜூன் 6க்குள்ள வந்துடும் அப்படின்றது ஒரு அசம்ஷன். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நிப்டி 6th ஜூன் அப்படின்றது 245 ரூபாயில் இருக்கு. அல்லது ஜூன் மாசம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷன் 341 ரூபா இருக்கு. அப்ப இதை போய் நீங்க ஒரு லாட் 25 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா 8,500 ரூபாய் கொடுப்பீங்க. அந்த 8,500 ரூபாய்க்கு மொத்த வேல்யூ எவ்வளவு காப்பாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 × 22,000 அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 லட்சம் வருது. அப்ப நீங்க இது 2 லாட் வாங்குறீங்க, ஒரு 19,000 ரூபாய், 20,000 கணக்கு வச்சுங்க. 20,000 ரூபாய்க்கு நீங்க ஹெட்ஜிங் எடுத்து வைக்கிற மாதிரி வருது. இந்த ஹெட்ஜிங் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் தாக்கு பிடிக்குது. ஒருவேளை நிப்டி திடீர்னு ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் இறங்குதுன்னா இந்த போர்ட்ஃபோலியோல எவ்வளவு லாஸ் வருதோ அது மோஸ்ட்லி அந்த 2 புட் ஆப்ஷன் சேர்ந்து ஆஃப்செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல மார்க்கெட் தொடர்ந்து மேல போயிடுச்சுன்னா இந்த 13 லட்சம் ரூபாய்க்கு உண்டான லாபம் வந்துடும். அந்த 20,000 புட்டுக்கும் மேபி 0 ஆயிடும். ஆனா உங்களுடைய பயம், எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட பயம் போயிருது. அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். இன்னொரு நண்பர் சொல்றாரு பாருங்க,
கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மூலியமா நல்ல நல்ல ஸ்டாக்குகளை வாங்கியிருக்காரு. எவ்வளவு? 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அந்த 12 லட்சம் ரூபாய்க்கு இப்ப டிவிடெண்ட் மட்டுமே 76,000 ரூபாய் வாங்கிட்டார். நான் வாங்க மட்டும்தாங்க செய்யறேன், ஸ்டாக்ஸை வாங்க மட்டும்தான் செய்யறேன், இந்த நிலம் விற்பனைக்கு இல்லை, தயவுசெய்து ஏஜென்ட்டுகள் தொடர்பு கொள்ள வேண்டாம்னு சில இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க. அது மாதிரி என்னுடைய போர்ட்போலியோ நான் அக்குமுலேஷன் மட்டும்தான் பண்றேன், விற்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்றாப்ல. உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த சிஎஸ்சி அப்படின்லாம் ஒரு பங்கு இருந்தது. இவன்லாம் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்கு. இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி, ரொம்ப அதிகமா இல்ல, 2023 இதே மார்ச் ஏப்ரல் மாச சமயத்துல பாத்தீங்கன்னா வெறும் 70 ரூபா இருந்தான். இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா கரண்ட் ரேட் 147 ரூபாய்க்கு 3 ரூபா இருக்கு டிவிடெண்ட் ஈல்டு. அப்ப அந்த 70 ரூபா ரேஞ்சில் இந்த ஷேரை வாங்கி கம்முன்னு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாவே நம்மளுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6% இருந்திருக்கும். இது மாதிரி பிளான் பண்ணி 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஷேர்களை இப்ப நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா இப்ப நம்மளுடைய டிவிடெண்ட் ஈல்டு எங்கேயோ போயிருக்கும். அதை தான் நம்ம நண்பர் பண்ணியிருக்காரு. சூப்பருங்க. நசாரா அப்படின்ற கம்பெனி இப்ப வந்து ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி 1600 ரூபாயெல்லாம் போனா இப்ப 600 ரூபாய் இருக்கா. 2-3 வருஷம் கழிச்சு பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய பொட்டன்ஷியல்ல இந்த நசாரா டெக்னாலஜிஸ்க்கு இருக்கு. இதை நம்பி பெரிய ஆளுகள்லாம் பணம் போட்டிருக்காங்க. இப்ப இன்வெஸ்டர்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா டிஐஸ் 16% வச்சிருக்காங்க. அவங்க பாருங்க 8% இருந்த ஹோல்டிங் பர்சன்டேஜ் இப்ப டபுள் பண்ணி 17% வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் 6% இருந்த ஹோல்டிங்கே 10% மாத்திருக்காங்க. நம்ம பெரிய ஜீரோதா அப்படின்றவர் கூட அந்த காமத் அசோசியேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜீரோதா கம்பெனி கூட இதுல போய் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. ஆக இந்த கம்பெனில ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் சார்ட் வைஸ் இருக்கு, நம்பிக்கை வயசும் பெரிய ஆளு ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் 1600 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். தற்சமயத்துக்கு இந்த கம்பெனி லாபகரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இது லாபகரமா தான் இருக்கு. லாபகரமா இருக்கக்கூடிய கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவனுடைய பழைய ஹையை வந்து தொடுவான். அது என்னைக்குன்னு தான் தெரியாது. அது எல்லாமே நம்ம கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துரும். நம்ம பாட்டுக்கு 4 வருஷம் உட்கார்ந்துகிட்டே இருப்போம், ஆனா அது மேலேயே வந்திருக்காது. நீங்க வித்த அடுத்த நாள்லயே அவன் மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நண்பர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் கமெண்ட்டுக்கு மேல நான் படிச்சிருக்கேன் இந்த யூடியூப்ல. சோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப காலம் பொறுமையா இருந்து அவங்க வித்ததான் தாமதம், 2-3 நாள்லயே 20-30% மிஸ் பண்ணியிருக்கேன், 100% மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நசாரா டெக்னாலஜிஸ் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பணத்தை டபுள் பண்ணி விடுவான் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஏற்கனவே தன்னுடைய திறமை நிரூபிச்சிருந்தா 343 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் போயிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட்டா பாக்குறேன். இந்த சப்போர்ட்ல இருந்தே அவன் 1200 ரூபாய் பிளஸ் 400 ரூபாய் பக்கம் இது இந்த ஷேர் ஏறணும். அப்படி இல்ல துரதிருஷ்டவசமா இவன் கீழே வர்றானா 300 ரூபாய் வந்தாலும் மறுபடி பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தான் வர்றான். மறுபடி 300 ரூபாய் ரேஞ்ச் வந்துட்டு மறுபடி 1200 ரூபாய் போவான் அப்படின்றத என்னுடைய கருத்து. அடடா இங்க பாருங்க, ஆழம் தெரிந்து கால் விடணும் அப்படின்றது வந்து நான் இந்த துவாரகேஷ் சிகோர்ல நான் கத்துக்கிட்டேன். அதாவது அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்ப அந்த ஷேர் 80 ரூபாய் இருந்தது. நான் வந்து இது 105 ரூபாய்க்கு பைபேக்னோடனே நான் குதி போட்டுட்டு ஓகே 100 ஷேர் அப்ளை பண்ணேன். கடைசியில் அவங்க என்கிட்ட இருந்து வாங்கினது வெறும் 4 ஷேர். அட பாவிகளா அப்படின்னு நான் கசகசன்னு ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டேன். அது மாதிரி தான் ஒரு நண்பர் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஷேர்ல போய் இறங்கியிருக்கார் பைபேக்கு ஆசைப்பட்டு. கடைசியில பார்த்தா எத்தனை ஷேர், ஒரே ஒரு குவான்டிட்டி தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் இந்த நம்ம ஒரு தந்திரமா நம்ம ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணணும். அதாவது ஒரு 2500 ரூபாய் ஷேர் அல்லது ஒரு 10,000 ரூபாய் ஷேர் அல்லது எம்ஆர்எஃப் மாதிரி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஷேர் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு ஷேர் வாங்கிக்கணும். நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பைபேக் பிரைஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அப்ப இந்த ஒரே ஒரு ஷேர் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அக்செப்டன்ஸ் ரேஷியோ 100% இருந்து நான் பார்த்திருக்கேன். இது வந்து நான் பல பேர்த்துக்கு வந்து பஜாஜ் ஆட்டோல நடந்து பார்த்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பைபேக் அப்படின்ற ஆயுதத்தை எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒரு 3000-4000 ரூபாய் ருபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 500 ரூபாயாவது அவங்க பைபேக்கு வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். நண்பர்களே, பூனை ஒரே ஒரு தடவை சூடான பாலை குடிச்சு சூடு பட்டுருச்சுன்னா மறுபடி வாயை கொண்டே அது மேல வைக்காது. அது மாதிரி கோவிட் கிராஷ் மாதிரி 30-40% ஃபால் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காப்ல. சத்தியமா யாரும் சல்லிசா விற்க மாட்டாங்க. எல்லாத்தினுடைய கையிலும் பணம் இருக்கு. அவங்க எல்லாரும் போய் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கணும்னே வாங்கத்தான் பார்ப்பாங்க. இப்ப கூட சமீபத்தில் நிப்டி 50 இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட் நிப்டி இறங்கினாவே வாங்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 பாயிண்ட் நிப்டி இறங்கிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு அத்தி பூத்தாப்புல என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறது. அது யாருனாலையும் கண்டுபிடிக்க போக முடியாத ஒரு நாள். அந்த நாளுக்கோசரம் ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து.
ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. ஏதோ எஃப்என்டோல ஓப்பன் பொசிஷன் வச்சுட்டு போறவங்க தான் அது ராத்திரி பகலா பயந்துட்டு கிடக்கணும். 40-30% இறங்கிட்டே என்ன பண்றதுன்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க காலத்தால் எதையும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். 30% இறங்கினாலும் பரவாயில்ல, மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல இருந்து ஜெயிச்சு மீண்டு வந்துடலாம். அதனால நீங்க இந்த பயப்படுறதை விட்டீங்கன்னா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். பயந்தா வேலைக்கே ஆகாது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் எப்ப மெர்ஜர் ஆகும்? நான் இப்பதான் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அப்ரூவ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு May 17 அப்படின்ற மாதிரி தான் நான் டேட்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒளிஞ்சு நான் டேட் அப்படின்றது என்னால கண்டுபிடிக்க முடியல. மேபி இனிமேல் அடுத்தடுத்து வரலாம். ஒவ்வொன்றா வாங்கிட்டே இருக்காங்க அப்ரூவல், ஒவ்வொரு இடமா போய் அப்ரூவல் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது எப்ப இருந்து இந்த ப்ராசஸ் நடக்குது? ஒரு நண்பர் சொல்றாரு ட்ரைடன்ட்னுடைய ரிசல்ட் சூப்பர் அப்படின்றாரு. பட் ரிசல்ட் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ரிசல்ட் டிசம்பர் ரிசல்ட் சொல்றாரா என்னன்னு தெரியல. இப்பத்த வந்த ரிசல்ட் நான் இன்னும் பார்க்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு நல்லா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 50 to 100% சம்பாரிச்சு கொடுப்பான். ஒன்னு, இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது, அவனுடைய பழைய கை 200% இருந்தாலும் சரி 500% இருந்தாலும் சரி, அவனுடைய பழைய கை தள்ளி இருந்ததுன்னா அந்த ஹையை போய் மறுபடி தொட்டு தான் பார்ப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைடன் அப்படின்றது தற்சமயம் வரைக்கும் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி சமீபத்தில் கூட ஒரு 3 year பீரியட்ல பார்த்தீங்கன்னா கீழே 25 ரூபா வரைக்கும் போனவன் 50 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இங்க பாத்தீங்களா, பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான் ஒரு என்ட்ரிக்கு. ஸோ அடுத்தது இவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு முன்னாடி போன 70 ரூபா ரேஞ்ச் இப்ப 40 ரூபா இருக்கான். அந்த 70 ரூபா ரேஞ்ச் என்னைக்கு இருந்தாலும் போய் ஒரு நாள் தொடுவான். ஒருவேளை தொடாம கீழே மறுபடியும் 25 ரூபா வந்ததுன்னா அது ஒரு அல்வா குட்டியா தான் நான் பாக்குறேன். as long as ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கும் பொழுது. அடாடா, அருமையான நண்பர், நல்ல தெளிவா பண்ணுவாப்ல. 530 ரூபா லாஸ் ஆனோனையுமே எஃப்என்டோக்கு நன்றி, ஆள விடுறா சாமி அப்படின்ற மாதிரி வெளிவந்துட்டாரு. இதுதாங்க சூப்பரான விஷயம். நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம எடுத்துட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு லாஸ் பண்ணிட்டு, ரொம்ப கம்மியான லாஸ் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு சந்தோஷம். சில பேர் 500 ரூபாய் 5000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துடுறாங்க. சில பேர் இல்ல நான் அந்த ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லி 1 லட்சம் கொண்டு போய் 1 லட்சத்தையும் லாஸ் பண்ணிட்டு வெளியே போனா நம்மளுக்கு அதுல நிம்மதி வராது. சோ உள்ள போகும்போதே நம்ம கேபிட்டலா அதை பார்க்கணும். இது மொத்தத்தையும் ஸ்டாப் லாஸா பார்க்க கூடாது. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொண்டு போறீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய கேபிட்டல். அந்த கேபிட்டல்ல எவ்வளவு ரிஸ்க் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு சும்மா கிடைச்சது 1 லட்சம் ரூபாய் போட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நண்பர்களே 5% ஸ்விங் ட்ரேடிங்ல நல்ல ஒரு லாபகரமா பாக்குறேன். அதே சமயம் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு 10% நான் பாக்குறேன். இதுல வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ரேட் வந்து 80%. 100க்கு 80 மார்க் எடுக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ 5% வந்து 8 ஷேர்ஸ்ல கிடைக்குதுன்னா உங்களுக்கு 40% கிடைக்கும். அதே 2 ஃபெயிலியர் ஆகுதுன்னா 10-20% லாஸ் ஆகும். ஆக மொத்தம் 10 அட்டெம்ப்ட், ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயும் 10,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அப்ப நெட்டா வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்க போட்டிருப்பீங்க. அந்த 1 லட்சம் ரூபாயில நெட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு அப்படின்னா 20%. பொதுவா ஸ்விங் ட்ரேடிங் வந்து 5 நாளுக்குள்ள முடிக்கணும். அந்த 5 நாளுக்குள்ள முடிக்க முடியாது நிறைய பேர்த்துனால. ஏன்னா ஸ்டாக்ஸ் ஃபைன் பண்ணணும், நீங்க தேடுறப்ப ஸ்டாக்ஸ் இருக்கணும். திடீர்னு நிறைய ஸ்டாக்ஸ் குஞ்சு வந்து விழுகும். இருந்தாலும் உங்ககிட்ட 1 லட்சம் ரூபா தான் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஸ்டாக்ஸே இருக்காது. அதனால ஏவரேஜா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 20% அப்படின்னு பிடிச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் நியாயமான ப்ராஃபிட்டா பாக்குறேன். மன்னிச்சிங்க, அதாவது 10,000 ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஜீரோ அக்கௌண்டன்ட் போட்டு நம்மளுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாயை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டேன். அதாவது 5% 80,000 ரூபாய் கிடைக்குதுன்னா 4,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். போறது 2,000 ரூபாய் அப்படின்னாலும் நெட்டுக்கு 2,000 ரூபாய் நிக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு 2,000 அப்படின்றது 2% ஒரு மாசத்துல அப்படின்னு பிடிச்சா கூட 12 மாசத்துல 24% அப்படின்றது பிடிக்கலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 24% அப்படின்றதா ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நியாயமானது ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அடாடா, ஒரு நண்பனுடைய கமெண்ட் பாதியா கட் ஆயிடுச்சு, அதனால அதை விட்டுருவோம். அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். செவியாட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. எந்த கம்பெனியா இருந்தாலும் முதல்ல எடுத்தோடனே நான் போய் டிவிடெண்ட் கொடுக்குறானான்னு பார்த்துருவேன். ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி என்னைக்கு மேலே ஏறி வருவான். ஸோ இவன் 2% டிவிடெண்ட் கொடுக்குறான். டிவிடெண்ட் போக அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த கம்பெனி வளர்ச்சி பாதையில் இருக்கா இல்ல மந்த நிலையில இருக்கா அப்படின்னு. மந்த நிலையில இருந்ததுன்னா அது மந்தமாவே தான் இருக்கும். அப்ப இந்த கம்பெனி ரெண்டுலயுமே ஏவரேஜான ரேட் வாங்கியிருக்கு. அப்ப அடுத்தது வந்து இன்வெஸ்டர்ஸ்ல வந்து யாராவது பெரிய ஆளு கையில வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம கூட கம்பெனிக்கு பெரிய ஆளு இருந்தா தான் நம்ம வந்து நம்மளுடைய ஷேர் வந்து பெரிய ஆளுக்கு வாங்க அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பெரிய ஆளுக்கு நம்ம கூட துணைக்கு வரலைன்னா காட்டுக்குள்ள தனியா போய் என்ன பண்றது. ஸோ அந்த வகையில் இது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ இது ஒரு ஏவரேஜ் ஷேரா பாக்குறேன்.
எந்த ஒரு ஏவரேஜ் ஷேரையும் தூக்கி நிறுத்துறது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth. அது இந்த கம்பெனியில் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் ஏவரேஜா தான் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 30-40 கோடி லாபம் பண்ண கம்பெனி இப்பவும் 70 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, கடைசி இந்த கம்பெனியினுடைய செக்டராவது ஒரு நல்ல செக்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா இது ஜூட் கூட்ஸ், அதாவது என்னைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு செக்டர்ல தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி என்னை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு இந்த செவியாட் அப்படின்ற கம்பெனி ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கா. ஸோ சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேபி ஒரு 1600 ரூபா வரலாம் அப்படின்றத என்னுடைய கணிப்பு. இது கீழே இறங்கினாலும் மறுபடியும் இது 1000 ரூபா வரும்போது ஒரு ஏவரேஜ் பண்றதுக்கு உண்டான ஸ்டாக்கா தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.